சீக்கிரமா போய் எது லட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இப்ப சாமிக்கு போய் படிக்கணும். எல்லாமே பளிச்சுன்னு இருக்கு. ரொம்ப இருக்க மாதிரி அவ்வளவு லட்டு செஞ்சு வச்சுட்டு, அவ்வளவு அதிரசம் செஞ்சு வச்சுட்டு, அவ்வளவு முறுக்கு செஞ்சு வச்சு சாமிக்கு படிக்கிறதுக்கு நியூ இயர் அன்னைக்கு. ஆனா ஒண்ணு கூட பாத்திரமே வளைச்சு கிடக்குது. கஷ்டப்பட்டு செஞ்சு வச்ச என்னடி மணியாச்சு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்க ரெண்டாவது மருமக மொத்த ஸ்வீட்ஸையும் தின்னுட்டு ஒத்தால நிக்கிறேன். ஒத்தால திங்களுக்கா மொத்த பேரும், அதாவது உங்க புருஷன், நானே, என் புருஷன், எல்லாரும் 3 தான் என்னவேன் ஸ்வீட் சாப்பிட்டு எல்லாரும் வரீங்க. 1 2 3. ஆமா, உன் தவிர்த்து எல்லாருமே ஸ்வீட் சாப்பிட்டுருக்கீங்க. உங்களை மாமா என்கிட்டே வா. அது நீ லட்டு சுடும்போது 10 லட்டு நாங்கள் திருடிக்கிட்டோம். அதுக்கப்புறம் சுட்டு முடிச்சுட்டு மூடி வைக்கும்போது அதில் ஒரு 10 லட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். மொத்தம் 20 லட்டு நாங்கள் சாப்பிட்டோமா. மற்றதெல்லாம் இவனுங்க தான் சாப்பிட்டாங்க. மொத்த பேரும் தானே தின்னீங்க, மொத்த பேரும் அதே செய்றீங்க. போனா போது நான் இப்ப உட்காந்து செய்யறேன். இதெல்லாம் தெரியும். எப்படி நல்லா ஷூட் செஞ்சேன் தெரியும் தான். இதுக்கு முன்னுக்கு நான் ரெடிமேட் ஸ்வீட் வாங்கி வச்சேன். அதுக்கப்புறம் நான் ஸ்வீட் செய்யும்போது கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா கொஞ்சம் செஞ்சேன். அதையும் இதையும் கலந்து மிக்ஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். கொஞ்சம் தான் செஞ்சீங்களா? அதை பற்றி தெரியுமே, அதான் பாதியை பானையை வச்சுட்டு மீதி எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். வசதியா போச்சு. கையை வைக்காம எவனாச்சும் ஸ்வீட்ல கையை வச்சுங்க, மொதல் டெட் பாடி அவன் தான். ரெடியா இருந்துக்கோங்க, மொதல் டெட் பாடி நீங்க தான். அப்படியே வேண்டிக்கோங்க, அதுதான் நல்ல புத்தி கொடுக்கணும்னு வேண்டிக்கணும். ரொம்ப பேசாத, மூஞ்ச ஒட்டச்சிடுவேன். ஞாபகமே தகட்டுற, மிரட்டுறேன், புரியுதா? நீங்க சாப்பிடுங்க, மூடுங்க. பேசுறீங்க சீக்கிரம். கடவுளே எல்லாருக்கும் நல்ல பத்திய கொடுப்பா. வாங்க சாப்பிடலாம், உட்காருங்க. அதே நியூ இயர் ட்ரெஸ் போடுவோம். சரி. இது அலப்பறையில நம்மள ஜாயிண்ட் ஃபேமிலி. கரெக்டா சொன்னீங்க. உங்களோட ரெசல்யூஷன் என்னது? அப்படின்னா நான் ஒரு சுகரை குறைக்கணும், ஒரு 10 வருஷம் இந்த பூமியில இருக்கணும். நீங்க 5 நாள்ல மேல போய் சேர நிலைமைக்கு தான் இருக்கீங்க. அந்த அளவுக்கு சேர்த்து சாப்பிடுறீங்க. இதெல்லாம் செல்லாது, வேற நினைச்சுக்கோங்க. உங்களோட ரெசல்யூஷன் என்னது? மருமகளே 10 கிலோ குறையணும். 10 கிலோ குறைய மாட்டேங்குது, 15 கிலோ தான் ஏறுவீங்க. குழப்பிட்டு போயிருக்கு. மாமியார் மாமனாரோட உரிமை எடுத்தான் தாண்டி தெரியும் உங்களுக்குலாம். ரெசல்யூஷன் முடிங்க, அதுக்கப்புறம் இந்த மாமியார் மருமங்க எல்லாம் பார்ப்போம். தங்கையாரே, உங்க ரெசல்யூஷன் என்ன? இன்னைக்கு போய் ஒர்க் அவுட் ஆகி ஃபிட்டிங்கா போடணும். 10 கிலோ ஏறணும்னு சொல்லு. நீ ஃபிட்டிங்கா ஆக மாட்டேன், ரொம்ப குண்டிங்கா ஆகுது. பூசணிக்கா மாதிரி ஆகுவேன்னு சொல்ல வந்தேன். சரி கொழுந்தனாரே, உங்க ரெசல்யூஷன் என்ன? டெவலப் ஆகணும். தப்பு தான் நடக்குதுங்க. என் அன்பு புருஷா, உங்க ரெசல்யூஷன் என்ன? என் வாயாடி பொண்டாட்டியை கழட்டி விட்டுட்டு ஒரு அடக்கமான பொண்டாட்டிய எடுக்கிறது. என்னடா ரொம்ப பேசுற? சரி, உன் ரெசல்யூஷன் என்ன? முடியாதுன்னா குரங்கு. அதால எவனும் வரல. முடிஞ்சிச்சு. சரி, என்னதுன்னா இந்த 15 கிலோ லஞ்ச் பேக் குறைச்சிட்டு நல்லா சூப்பர் ஸ்டார் நயன்தாரா மாதிரி வாங்கணும். வேணா குஷ்பு ஆயிரு. ரொம்ப தான் பேசுற, மூஞ்ச உடைச்சிடுவேன்.
சரி வெட்டலாம் வெட்டலாம். உடனே அவங்க நியூ இயர் ட்ரெஸ் போட்டாச்சு. சரி வெட்டலாமா? ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். ஸ்டேஜ் வந்துட்டோம். இப்ப நம்ம வாங்க அது சொல்லிடலாம். எல்லாருமே தனித்தனியாக தான் சொல்ல போறோம். நம்மளோட தமிழ் சீரியல் எடிட்டிங் ஸ்டுடியோவில் நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். இந்த நியூ இயரை குடும்பத்தோட சந்தோஷமா கொண்டாடுங்க. இந்த கேரக்டர் வேலனோட ஹாப்பி நியூ இயர். தமிழ் சீரியல் எடிட்டிங் ஸ்டுடியோட பெர்மனன்ட் ஹீரோ மிஸ்டர் ரகுவோட பிகஸ்ட் ஹாப்பி நியூ இயர். உங்கள் குடும்பத்தோட ஹாப்பி நியூ இயரை கொண்டாடுங்க. அது மட்டும் இல்லாமல் சந்தோஷமாக இருங்க. சின்னத்திரை நயன்தாரா மாறி இந்த சின்னத்திரை சொல்ல முடியாது. தமிழ் சீரியல் எடிட்டிங் ஸ்டுடியோவோட சின்னத்திரையோட குஷ்பு இல்ல நயன்தாரா தமன்னாவும் கலந்த ஷாலினியோட many moms happy new year friends. சேனலோட தமிழ் சீரியல் எடிட்டிங் ஸ்டுடியோ சேனலோட அட்மினுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் அதாவது அட்மின் நிலன்குமாருக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் மிஸ்ஸஸ் யாழ்னியோட மனமார்ந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவர்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவர்களுக்கும் ஒரு மனமார்ந்த ஹாப்பி நியூ இயர். இந்த ஹேண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது எனக்கு இது எடுக்கணும்னு தோணுச்சு. அதாவது இந்த மாதிரி ஃபன்னி வீடியோ எடுத்து போடணும்னு தோணுச்சு. அதான் போட்டேன். நீங்கள் குழம்பு பார்த்தீங்க, இது சீரியஸ் இல்லை, இட்ஸ் ஜஸ்ட் அலப்பறைகள் தான். பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நான் மலேசியாவில் இருக்கிறதுனால இப்போ டைம் வந்து வீடியோ காலையில் 12:39, அதாவது 1ஆம் தேதி 1ஆம் மாதம் நியூ இயர் அப்போ தான் எடுக்கிறேன். நான் நியூ இயர் அப்போ தான் எடுக்கிறதுனால கொஞ்சம் தூக்கத்தில் தான் எடுக்கிறேன். நான் வீடியோ காலில் இல்லை, அதான் தூக்கம் வருது. அதான் ஓகே. இந்த வீடியோ ஹிண்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவசியம் தான் நானும் சொல்லிக்கிறேன். அண்மையோட விஷஸ் கேட்கல. தமிழ் சீரியல் எடிட்டிங் ஸ்டுடியோவோட அட்மின் நிதேஷ் அண்ட் நீலன்குமார் நான் தான். உங்களுக்கு என்னோட ஒரு பிக்கஸ்ட் ஹாப்பி நியூ இயர். இந்த நியூ இயரை சந்தோஷமாக உங்கள் ஃபேமிலி கூட கொண்டாடுங்க. சேஃபாக இருங்க. அந்த பாட்டை போட்டு விடுங்க. போலவே இந்த கூட்ட காப்பது யாருங்க? அழகான அம்மன போலவே இந்த அப்பத்தாவ பாருங்க. நாங்க போறோம். 1000 வீடு ஜன்னல் அடிக்க ரொம்ப நேரம் ஆகும். நாங்க போறோம்.